நமோ நரசிம்மா. இப்போ நம்ம அப்பர் அஹோபிலம் ரீச் ஆயிட்டோம். இப்போ மணி 8. ஸோ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ மணி 8. இது வந்து ஸ்தம்பம் கீழே காமிச்சோம் இல்லைங்களா, அந்த ஸ்தம்பம்க்கு போகிறதுக்கான வழி, அதோட ஆரம்ப வழி தான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், நான் ஷேர் பண்ணுறேன். அது கம்ப்ளீட்லி ஒத்தடி பாதை. இதுவுமே நம்ம வந்து ஏறத்துக்கு சௌகரியமாக இருக்கும், இறங்கும் போது அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கே நமக்கு தடுமாற்றம் வரும். அந்த மாதிரி ஸ்தம்பம் நமக்கு அவ்வளோ சிரமம் கொடுக்க வேண்டாம் தான் பெருமாளே இங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலான்னா ஹிரண்யகசிப்புவை துரத்திக்கிட்டு பயந்து ஹிரண்யகசிப்பு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரூபத்தை பார்த்து பயந்து நடுநடுங்கி இங்கே அங்கேயெல்லாம் ஓடினாராம். கடைசி அவர் ஓடி வந்து இந்த குகைக்குள்ளே தான் ஹிரண்யகசிப்புவை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்து மடியில் போட்டு குடலை உருவி மாலையாக மாட்டின்ற இடம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நரசிம்மர் வந்து தன்னோட கையை, அந்த கரங்கள் ஃபுல்லாகவே பிளட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கரங்களை வாஷ் பண்ண இடம் தான் ரத்தகுண்டம். ஸோ இது வந்து பவநாசினி, மேலேருந்து தீர்த்தம் வரும், ஆகாஷ கங்கா. இவங்க எல்லாம் நம்ம டோலி லிஃப்ட் பண்றவங்க. இவங்க இந்த அஹோபிலத்துல இவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். நம்ம ஏன் டோலியில போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது, நம்மளை நம்பிதான் இவங்களோட வாழ்க்கை இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் இந்த மாதிரி யாத்திரைகள் வந்தாதான் இவங்களுக்கு ஜீவனம். ஸோ அதனால எல்லாரும் ஹெசிடேட் பண்ணாம இவங்களோட சர்வீஸ் அவைல் பண்ணிக்கோங்க. இதுதான் பவநாசினி. ஒரு குட்டி பிரகலாதன் வந்திருக்காரு நரசிம்மர் தரிசனம் பண்றதுக்காக. இது வந்து ஆகாஷ கங்கா. நம்மள வந்து கிளென்ஸ் பண்ணி நம்ம அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம கிளென்ஸ் பண்றாங்க. சேவிச்சுக்கோங்க. ஜெய நரசிம்மா, உக்ர நரசிம்மா, ஜுவால நரசிம்மா, லட்சுமி நரசிம்மா, நமோ நாராயணா. ஆஞ்சநேயர் வந்திருக்காங்க, ஆஞ்சநேயர் ரெடியா இருக்காரு நம்மள வரவேற்றுட்டு. நானுமே இந்த பவநாசினியில போறேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. வேண்டாம், இங்க எனக்கு கடி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம்.